ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, தட்டுவடை செட்டுன்னு சொல்லிட்டு சேலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த தட்டுவடை செட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நார்மலாக ஒரு புதினா தக்காளி ஏதாவது சட்னி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதில் எதை வேணாலும் நல்லா சுருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புளி கண்டிப்பாக சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சு வச்சுங்க. இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரட்டு, பீட்ரூட்டு, பெரிய வெங்காயம். ஸோ இது எல்லாமே ஸ்லைஸாக துருவி எடுத்துக்குங்க. இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி நான் ஒன்று தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு சட்னி, கொஞ்சம் காரமும் புளியும் நல்லா சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு இது எல்லாத்தையும் நல்லா துருவிட்டேன். வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் கம்பல்சரி அதாவது கொத்தமல்லி இலைகள் வேணும். அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ கொத்தமல்லி இலையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயத்தை எவ்வளோ முடியுமோ அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட சாப்பிட்ற விஷயமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி போட்டேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் வதக்கி வச்சிருக்கேன் இல்லைங்களா சட்னி, கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரியும் புதினா சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு. ஸோ அது எல்லாமே நான் புளி போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. தேவையானது தட்டு வடை தான். ஸோ இந்த தட்டு வடையில் இது எல்லாமே எப்படி அலைன் பண்ணி வைக்கிறோம், எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு டெலிஷியஸாக இருக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லான டிஷ் இல்லையா? ஆனால் சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு சட்னி தான் வச்சுருக்கேன். இந்த சட்னி நான் இந்த ஒரு தட்டு வடை மேலே வச்சிட்றேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 2-3 சட்னி கூட ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. இது அதாவது கடைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்களேன், நல்லா இந்த காரமான சட்னியெல்லாம் வைப்பாங்க. இதுலேயே பூண்டு வச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. வெள்ளரிக்காய் வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுனாலும் அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ரூட் அது மேலே வச்சிட்டேன். அது மேலே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலைகளை வச்சிட்டேன். அதேமாதிரி மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு அது மேலே இந்த சட்னி அப்ளை பண்ணிக்கங்க. இதை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு பேர் தான் தட்டு வடை செட்டு. ஸோ யாரெல்லாம் இதை பார்த்துருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது சேலம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த தட்டு வடைக்குள்ளார உங்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பூண்டு தட்டு வடைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் தட்டு வடைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இதில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றது அப்படின்னு வச்சிங்களேன், அப்படியே ஃபுல்லாக பல்காக எடுத்து வச்சு சாப்பிட்ணும். ஸோ தனித்தனியாக எடுத்து சாப்பிடக்கூடாது. எடுக்கிறதே 2 தட்டு வடை சேர்த்து தான் எடுக்கணும். அப்படியே ஒரு சிலர் பெரிய வாயாக அப்படியே சாப்பிட்ருவாங்க. இது எங்கள் பையனாக சாப்பிட்டுட்ருக்கான். குட்டியாக கடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டெலிஷியஸான ஃபுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோவும் அடுத்து வந்துகிட்டே இருக்குது. கீப்பான சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.